மனிதரை பொறுத்தவரையில் அவனுக்கு உருவமைப்பது, அவனை கருவறையில் உருவாக்குவது அல்லாஹு தஆலா மட்டும்தான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வளர்ச்சி படித்தரங்களை குறிப்பிடுகின்றான். உதாரணமாக யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாதிகும் ஹல்கம் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو العزيز الحكيم. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத் ஆல இம்ரான் 5வது 6வது வசனம். 5வது வசனத்துடைய விளக்கம் சென்ற பாடத்திலே விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉம் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. இது சம்பந்தமான விளக்கம் சென்ற பாடத்திலே பார்த்தோம்னாங்க. அவருக்கு ஒரு வரலாற்று சம்பவம் ஞாபகப்பட்டது. ஃபதாலத் இப்னு உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எப்படி நடந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டமிட்டு கொலை செய்ய வந்த சம்பவத்தை சென்ற பாடத்திலே விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். பின்னர் அவருடைய ரகசிய திட்டத்தை அல்லாஹு தஆலா அம்பலப்படுத்தியதனால் அவர் அவமானப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை அந்த சம்பவம் எங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 6வது வசனம். சூரத் ஆல இம்ரான் 6வது வசனம். ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன்தான் அல்லாஹ் கருவறைகளில் அவன் நினைத்தபடி உருவமைக்கிறான். வல்லதி யுஸவ்விருக்கும், உங்களுக்கு அவன் உருவமைக்கிறான் கருவறைகளில் அவன் நாடிய பிரகாரம். கைஃப யஷா. இந்த ஆயத்தை பொறுத்த வரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா தான் படைப்பதில் தனித்தவனாக இருக்கிறான். அவனை தவிர வேறு யாராலும் படைக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் கைஃப யஷா, அவன் நாடிய பிரகாரம் கருவறைகளை எங்களை படைக்கிறான், உருவமைக்கிறான். அது ஆணா அல்லது பெண்ணா தீர்மானிப்பது அல்லாஹுதான். அது அழகான குழந்தையா அல்லது அசிங்கமான குழந்தையா தீர்மானிப்பது அல்லாஹுதான். அது நெட்டையானதா அல்லது குட்டையானதா தீர்மானிப்பது அல்லாஹுதான். அது ஆரோக்கியமானதா அல்லது குறைபாடுடையதா தீர்மானிப்பது அல்லாஹுதான். சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்தும் நடப்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான்.
وكل ذلك بمشيئته وحكمته. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் இதெல்லாம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்தவரையில் படைப்பினங்களை படைப்பதில் தனித்தவன். அவருக்கு யாரும் இணையாக துணையாக இல்லை. தாய்மார்களின் கருவறைகளில் எங்களை அவன் நினைத்தபடி எங்களை உருவமைக்கின்றான். அதில் யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. இப்படிப்பட்ட படைப்பதற்கு தகுதியானவன் தான் முஸ்தஹிக்குல் இபாதா, வணங்குவதற்கு தகுதியானவன். படைப்பதற்கு தகுதி இல்லாத எவரும், அது முர்சலான நபியாக இருக்கலாம், அல்லது முக்கர்ரமான மலக்காக இருக்கலாம், அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம், வணங்குவதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் யாராலும் படைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். சில பேர் நீ கேட்பாங்க, நபிமார்களில் உருவான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த குர்ஆன் வசனம் எப்படி சொல்லுது? பீதினி. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணை எடுத்து பறவை அமைப்பார்கள், பின்னர் அதிலே ஊதுவார்கள், பீதினி, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனிப்பு ஆற்றல் கிடையாது. அப்ப அந்த களிமண்ணை உயிர்ப்பித்தது அல்லாஹுதான். அந்த ஆற்றலை கொடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுதான். இல்லாவிட்டால் அவங்களால செய்ய முடியாது. எனவே படைப்பதில் தனித்தவன் அல்லாஹ். தாய்மார்களின் கருவறைகளில் மனிதனுக்கு உருவமைப்பவன் அல்லாஹ். அவனோடு போட்டி போட, பங்கு போட யாருமே இல்லை. இந்த வசனம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த சூராவுடைய கிட்டத்தட்ட 83 வசனங்கள் நஜ்ரான் தேசத்தைச் சேர்ந்த, நஜ்ரான் பகுதியைச் சேர்ந்த, அரபி தீபத்தில் இருக்கும் நஜ்ரான் என்ற இடத்திலிருந்து வந்த நசாராக்கள், அவர்களுக்கு மறுப்பாகத்தான் இந்த வசனம் இறங்குது. ஏன்னு சொன்னா அவங்க வாதிட்டாங்க ஈசா கடவுள்னு சொல்லி போட்டு. அப்படி சொன்னா கடவுளின் மகன் இப்னுல்லா என்று வாதிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு விவாதம் புரிந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட. அப்ப அதுக்கு மறுப்பா தான் இந்த வசனத்தை தான் இருக்கிறான். அப்படின்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் இல்லை, கடவுளின் மகனும் இல்லை. ஏன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தாயின் கருவறையில் பின்னால வருது ஒரு அதாவது கருவறையில் போய் சேரக்கூடிய இந்திரிய துளியின் கட்டங்கள் எந்தெந்த கட்டத்தில் எப்படி மாறுது என்ற வசனம் குன்னால வருகிறது. இந்த கட்டங்களை எல்லாம் தாண்டித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கின்றார்கள். அல்லாஹ்வை பொறுத்த வரையில குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த ஒரு தேவைமற்றவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேவை இல்லவங்க. தாய் வயிற்றுக்குள்ள உணவு அளிக்கப்படுது, கருவறையில கட்டங்கட்டமா வளர்றாங்க. அல்லாஹ்வுடைய உயிர் ஊதப்படுகின்ற வரையிலும் அவர்கள் கருவறையில் வளர்கின்றார்கள். லம் யலித், அல்லாஹ்வை பொறுத்த வரையில் அவன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கவும் இல்லை. வலம் யூலத், லம் யலித், அவன் பிள்ளைகளை பெறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கவும் இல்லை. அப்ப தாய் மேல தகப்பனும் இல்லை, அவன் தனித்தவன், தன்னிலேயே நிலைத்திருப்பவன். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரையில தாயின் கருவறையில் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் குறிப்பிட்ட காலம் கருவறையில் கட்டங்கட்டமாக வளர்ந்து குழந்தையாக வெளிப்பட்டவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதான் இந்த வசனத்துடைய தலீல், அத்தாட்சி. வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன்தான் உங்களுக்கு தாய்மார்களின் கருவறையில் உருவமைப்பவன். கைபயஷா, அவன் நாடிய பிரகாரம். அப்ப அப்படியெல்லாம் கருவறையில் உருவமைக்கப்பட்ட ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்?
அவர் எப்படி கடவுளின் மகனாக இருக்க முடியும் என்ற மறுப்பு இந்த வசனத்தினூடாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் இங்கு குறிப்பிடுவதை நாம் சிந்திக்கத்தக்கது. இந்த வசனத்தை பொறுத்தவரையில் மனிதனுடைய படைப்பு சம்பந்தமான ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு உருவமைப்பது, அவனை கருவறையில் உருவாக்குவது அல்லாஹு தஆலா மட்டும்தான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வளர்ச்சி படித்தரங்களை குறிப்பிடுகின்றார். உதாரணமாக யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாதிகும் ஹல்கம் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத். உங்களை அவன் படைக்கின்றான் உங்களுடைய தாய்மார்களின் கருவறைகளில். ஹல்கன் மின் பாதி ஹல்க், ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டத்துக்கு. ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத், 3 இருள்களுக்கு மத்தியில். சுப்ஹானல்லாஹ். அப்ப மனிதன் படைக்கப்படுவது, உருவமைக்கப்படுவது, அவனுக்கு தேவையான அவயவங்களை கொடுக்கப்படுவது, அவனுக்கு உயிரூதப்படுவது தாய் வயிற்றில் வைத்து 3 இருள்களுக்கு மத்தியில். அதென்ன 3 இருள்கள்? ஒன்று துல்மத்துல் பாத்தன், இந்த வயிறு ஒரு அறை. இரண்டாவதாக வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய தாயின் கருவறை. மூன்றாவதாக குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திரவம். குழந்தை பிறக்கும் போது வெளியே வரக்கூடிய குழந்தையை சுற்றி இருந்த பாதுகாத்து கொண்டிருந்த திரவம். இந்த 3 இருள்களுக்கு மத்தியில தான் மனிதன் படைக்கப்படுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்வதை பார்க்க முடிகின்றது. சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைப்பு படித்தரங்களை சொல்லும் போது பின்வருமாறு கூறுகின்றான். வலகது ஹலக்னல் இன்சான, நாங்கள் மனிதர்களை படைத்தோம். மின் சுலாலத்தின் மின் தீன், களிமண்ணின் சத்திலிருந்து அல்லது களிமண்ணின் மூலத்திலிருந்து மனிதனை நாங்கள் படைத்தோம். இந்த மனிதனுடைய ஆரம்பம் களிமண். களிமண்ணால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க, உருவமைக்கப்பட்டாங்க. முதலாவது மனிதர் சுவர்க்கத்தில் வைத்து உருவமைக்கப்படுறாங்க, கருவறையில் அல்ல. அப்ப அவர்களுக்கு உருவமைக்கப்பட்டது களிமண்ணினால. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். களிமண்ணுடைய சத்திலிருந்து மனிதனை நாங்கள் படைத்தோம். பின்னர் அதுக்கு அடுத்ததாக சும்ம ஹலக்னாஹு நுத்ஃபதன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்த போது குழந்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்த போது கருவறையில் நுத்ஃபாவாக, இந்திரிய துளியாக நாங்கள் அவனை ஒன்று சேர்த்தோம். முதலாவது கட்டம். ஃபீ கராரின் மக்கீன், பாதுகாப்பான கருவறையில். சுப்ஹானல்லாஹ். கருவறையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்புக்கு பின்னால மனித சஞ்சாரம் இந்த உலகில பல்கி பெருகுவதற்காக முதல் கட்டமாக தாயின் கருவறையில் மனிதனை அல்லாஹு தஆலா இந்திரிய துளியாக சேர்க்கின்றான். அதை பாதுகாப்பான ரஹீம் என்று சொல்லக்கூடிய கருவறையில் அல்லாஹு தஆலா வைக்கின்றான். சும்ம ஹலக்னன் நுத்ஃபத அலகதன், பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு அந்த இந்திரிய துளியை ஒட்டிக்கொள்ளக்கூடிய அட்டை அமைப்பிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைக்கின்றான். அலகா. ثم خلقنا العلقة مضغة فخلقنا العلقة مضغة,
பின்னர் அந்த இந்திரிய துளியால் உருவாக்கப்பட்ட அந்த ஒட்டிக்கொள்ளக்கூடிய அட்டை போன்றதை இரத்த கட்டியாக அல்லாஹு தஆலா மாற்றினான். அதாவது சினை முட்டையாக மாற்றினான். ஃபஹலக்னல் அலகத முதுகதன், பின்னர் அந்த சினை முட்டையை தசைப்பிண்டமாக ஆக்கினான். மனிதனுடைய படைப்பின் படித்தரங்கள். இப்ப இது என்ன உருவான்னு யாருக்கும் தெரியாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஃபஹலக்னல் முதுகத இதாமன், அந்த தசைப்பிண்டத்தை அல்லாஹு தஆலா எலும்பாக மாற்றுகின்றான். ஃபகஸௌனல் இதாம லஹ்மா, அடுத்த கட்டம் அந்த எலும்பு கூடை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாமிசத்தை கொண்டு சதையை கொண்டு அணிவிக்கின்றான். இப்பதான் மனிதன் உருப்பெறுகின்றான். ثم أنشأناه خلقا آخر, பின்னர் அவனை ஒரு வேறு படைப்பாக நாங்கள் ஆக்கினோம். அப்படின்ற அர்த்தம் என்ன சொன்னா, ஆரம்பத்தில் இந்திரியத்தில் என்ன படைக்கப்பட போது தெரியாது. அது கட்டங்கட்டமாக எலும்புகளுக்கு தசை மூடப்பட்ட பிறகு அப்பதான் மனித உருவம் பெறுகிறது. ثم أنشأناه خلقا آخر, ஒரு புதிய ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தாயின் கருவறையிலிருந்து வெளியேற்றுகின்றான். சொல்லி போட்டு ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அப்ப படைப்பாளர்கள் எல்லாம் மிகச்சிறந்த படைப்பாளன் அல்லாஹுதான், அவன் பாக்கியம் பெற்றவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாக்கியத்தை முடிக்கின்றான். ஹதீஸில் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 லைலத்தன் நுத்ஃபதன். ஒரு மனிதனுடைய படைப்பு படித்தரத்தை செல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 40 நாட்களுக்கு கருவறையில் இந்திரிய துளியாக இருக்கிறான். அதற்கு பிறகு அலகவாக மாற்றப்படுறான். அதுக்கு பிறகு முதுகாவாக மாற்றப்படுறான். அதுக்கு பிறகு எலும்பாக மாற்றப்பட்டு அது தசை பிண்டங்களால் மூடப்படுகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சுட்டிக்காட்டுகின்றார்கள். பின்னர் ஒரு மலக்கு அனுப்பப்படுகின்றார். தாய் வயிற்றில் குழந்தை உருவான பிறகு 40 நாட்கள் கழிந்த பிறகு 3 12 120 நாட்கள் கழிந்த பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அந்த மலக்கு அந்த குழந்தைக்கு உயிர் ஊதுகின்றார் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம். ثم ينفخ فيه الروح, பிறகு அந்த குழந்தைக்கு 4 விஷயங்கள் பதியப்படுது கருவறையில். எவ்வளவு காலம் வாழ்வான்? அஜலு, அவனுக்கு தேவையான இந்த உலகத்தில் என்ன கொடுக்கப்படும் பதியப்படுது. ரிஸ்க், உணவு மட்டுமல்ல, என்னென்ன தேவை இருக்குதோ அது கருவறையில் பதியப்படுது. மூன்றாவதாக அவன் சயீதா, அதாவது பாக்கியசாலியா, 4வது அல்லது அபாக்கியசாலியா கருவறையில் இருக்கும் போதே பதியப்பட்டுவிடும். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கருவறையில் இருக்கும் போதே இதெல்லாம் பதியப்பட்டுன்னு சொன்னா நாங்க என்னத்துக்கு அமல் செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், நாங்க என்னத்துக்கு அமல் செய்யணும் என்ற தோரணையில் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், இஅமலு, செயல்படுங்கள், அமல் புரியுங்கள், ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. அல்லாஹ்வுடைய கதா கதரோட அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயம். அப்படின்றால் நீங்கள் அமல் செய்யுங்கள், அமல் செய்யாமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியாது நீ பாக்கியசாலி எழுதப்பட்டிருக்க அபாக்கியசாலி எழுதப்பட்ட உனக்கு தெரியாது. அதனால நீ அமல் செய். ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, அவன் பாக்கியசாலியாக படைக்கப்பட்டால் அதற்கான அமல்களை செய்வது அவனுக்கு இலகுவாக இருக்கும். அபாக்கியசாலியாக இருந்தால் அதற்குரிய அமல்கள் செய்வது இலகுவாக இருக்கும். லா ஹவ்ல குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப ஒரு மனிதன்
அல்லாஹ் எனக்கு பாக்கியசாலி என்று எழுதிக்கு அணையிலே போட்டு இருமாப்புக் கொள்வதும் இல்லை, அபாக்கியசாலி என்று எழுதிக்கு அணையிலே நம்பிக்கை இழைப்பதும் இல்லை. மாறாக அவனுக்கு எழுதப்பட்டது எது என்பது அறியாத நிலையில் அவன் அமல் செய்ய வேண்டாம், நற்காரியங்கள் புரிய வேண்டாம். அது அவன் பாக்கியசாலியாக இருந்தால் இலகுவா இருக்கும். அபாக்கியசாலியாக இருந்தால் அதுக்கு மாற்றமான தீமையான காரியங்கள் செய்வதுதான் அவனுக்கு இலகுவாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அவனுடைய அறிவின் விசாலத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். யார் பாக்கியசாலி, அதற்கான அமல்கள் புரிபவன் யார், யார் அபாக்கியசாலி, அதற்கான தீய காரியங்களை புரிவது யார் என்பதை அல்லாஹு தாலா அவன் செய்வதற்கு முன்னாலே அறிந்தவன், அறிவாற்றல் மிக்கவன். அதனால் தான் அவனை ரப்பாக எடுத்திருக்கின்றான். அவனுடைய அறிவை மிஞ்ச, அவனுடைய ஆற்றலை மிஞ்ச, அவனுடைய சக்தியை மிஞ்ச, அவனுடைய நாட்டத்தை மிஞ்ச எதுவுமே இல்லை. அவன் நாடியது நடக்கும். அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவும் நடக்காது. அவனை தோற்கடிப்பதற்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. ரப்புல் ஆலமீன் தனித்தவன் இந்த விஷயத்திலே. எனவே அவன்தான் வணங்குவதற்கு தகுதியான ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். லா இலாஹ இல்லாஹு. அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி, வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, அவன்தான் உங்களுக்கு தாய்மாரின் கருவறையில் அவன் நினைத்தபடி உருவமைக்கிறான், அதை படைக்கிறான் என்று சொல்லி போட்டு வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுதான் என்பதை அல்லாஹு தஆலா தாக்கீத் பண்றான், உறுதிப்படுத்துறான். லா இலாஹ இல்லாஹு. ஆகவே வணங்குவதற்கு தகுதியான நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லாஹு. அப்ப இது எங்களுக்கு எதை எடுத்து காட்டுதுன்னு சொன்னா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைப்பதில் தனித்தவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன் அல்லாஹுதான். அவன் அனைத்தும் மீதும் பொறுப்பாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே படைக்கிற விஷயத்தில் அல்லாஹ் தனித்தவன், படைப்பதற்கு தகுதியானவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போலியான கடவுள் எவருமே எதையுமே படைத்தது கிடையாது, எதையுமே படைத்தது கிடையாது. அது பௌத்த மக்கள் சொல்லக்கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி, இந்து மக்கள் சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான கடவுளாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது யூதர்கள் சொல்வது போல உஸைராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் வாதிடக்கூடிய எந்த ஒரு கடவுளும் படைப்பதற்கு தகுதியற்றவை. எனவே வணங்குவதற்கு தகுதியற்றவை. நான் சென்ற பாடத்தில் ஞாபகப்படுத்தினேன், 2 மாணவிகள் காலேஜில் படித்து கொண்டிருக்காங்க. ஒரு பிள்ளை முஸ்லீம் பிள்ளை, இன்னொரு பிள்ளை ஹிந்தி பிள்ளை. முஸ்லீம் பிள்ளை பக்குவமானவர், ஒழுங்காக சீருடை அணிந்து இஸ்லாமிய பண்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண், அல்லாஹ்வின் மீது பக்தி உள்ளவள். 5 நேரம் தொழுறத்து பார்க்கிறா அந்த ஹிந்து பெண். இதுக்கு முன்னால ஹிந்துக்குள்ள எல்லா கடவுளையும் ஆய்வு செஞ்சு பார்க்குறான். நிறைய கடவுள் இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறான். ஒன்றும் திருப்தி அளிக்கல. கிறிஸ்தவ மதத்தில் சொல்வது போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆய்வு செஞ்சு பார்க்குறான், திருப்தி அளிக்கல. கடைசியாக இந்த முஸ்லீம் பெண் ஐவேலை தொழுவதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகின்றான். சடைக்காமல் ஒரு நாளைக்கு 5 வீதம் தொழுகின்றன்னு சொன்னா உண்மையிலே ஒரு பொறுப்பான வேலை. 5 வேளை தொழுவது 50 வேளை தொழுவதற்கு சமம். இந்த 5 வேளையையும் சரியாக ஒருத்தர் தொழுது வருவாரேயானால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆறில் 5 வேளை குளித்தா எப்படி அழுக்கு இருக்காதோ அதே போல எந்த ஒரு பாவம் இருக்காது, மன்னிக்கப்படும். அப்போ இதை பார்த்து போட்டு ஆச்சரியப்பட்டு அவட கேட்குறான், நான் இந்து கடவுள்களை ஆய்வு செஞ்சு பார்த்தேன், திருப்தி அளிக்கல. கிறிஸ்தவ மதத்தை பார்த்தேன், திருப்தி அளிக்கல. இன்னும் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன், எனக்கு திருப்தி அளிக்கல. ஆனால் நீ யாரை வணங்குறாய்ன்னு கேட்குறான். நான் யாரை வணங்குவதுன்னு கேட்குறான். அப்போ அந்த முஸ்லீம் பிள்ளை சொல்கிறா, உன்னை படைத்தது யாரு? ஈசாவா அல்லது ஹிந்து கடவுள்களா அல்லது பௌத்த கடவுள்களா? உன்னை படைத்தது யாரு? சிந்தித்து பாரு. உன்னை யாரு படைத்தானோ அவனைத்தான் வணங்க வேண்டும். படைத்தவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். கொஞ்சம் பாட்டுட்டாவுக்கு உண்மைதானே? இல்லாமல் இந்த படைத்தவன் தான் படைப்பதற்கு வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை புரிஞ்சு கொள்றான். பின்னர் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்து, இஸ்லாத்தை படித்து ஆய்வு செய்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறுகின்றான். எனவே கடவுள்தான் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர், அல்லாஹுதான் படைப்பதற்கு தகுதி பெற்றவன். எனவே அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை இந்த வாக்கியத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர, அல்லாஹை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அவன் அசீஸ், அனைத்தையும் மிகைக்கக்கூடியவன். அவனை மிகைப்பதற்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. விசாலமான வானங்களிலும் இந்த பறந்து விரிந்த பூமியிலும் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ படைப்புகளிலும் அவனை மிகைக்கக்கூடியது எதுவுமே இல்லை. இந்த உலகில் இருக்கக்கூடிய கோடான கோடி படைப்புகள் அனைத்தும் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அசை என்றால் அசையும், நில் என்றால் நிற்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியும். எனவே இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன் தான் படைப்பதற்கு தகுதியானவன். அவனை மிகைப்பதற்கு எதுவுமே இல்லை. அல் ஹக்கீம், அனைத்து வஸ்துக்களையும் சரியான இடத்தில் வைப்பவன், அதை சரியாக பராமரிப்பவன். எனவே இந்த அடிப்படையில் வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, கருவறைகளில் உங்களை அவன் நினைத்தபடி உருவமைக்கிறான். சில வேளை அது ஆரோக்கியமாக இருக்கும், சில வேளை குறைபாடாக இருக்கும், சில வேளை நெட்டையாக இருக்கும், சில வேளை கட்டையாக இருக்கும், சில வேளை வெள்ளையாக இருக்கும், சில வேளை கருப்பாக இருக்கும், சில வேளை ஆணாக இருக்கும், பெண்ணாக இருக்கும். அவன் நாடியபடி நடக்கின்றான். ஹக்கீம், எந்த இடத்துல எதை வைக்கிறோம் அவனுக்கு தான் தெரியும். யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கணும் அவனுக்கு தான் தெரியும், யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்கணும் அவனுக்கு தான் தெரியும். யாரை நெட்டையாக, யாரை கட்டையாக, யாரை கருப்பாக, யாரை வெள்ளையாக, யாரை வெள்ளையும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் பொது நிறமாக, யாரை எந்த குறையும் இல்லாமல் படைக்கணும், யாரை குறையோடு படைக்க வேண்டும் என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் தான் அறிவான். அவன் ஹக்கீம், அனைத்து வஸ்துக்களையும் உரிய இடத்தில் வைக்கக்கூடிய அறிவு பெற்ற அறிவாற்றல் உள்ள ரஹ்மானாக ரப்பாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட முடியாது. இது 6வது வசனம். 7வது வசனம் சூரத்து ஆல இம்ரான் 7வது வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹரு முத்தஷாபிஹாத் فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. குர்ஆன்ல மிக முக்கியமான வசனம். நேர்வழி இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னாக்களுக்கும் வலிதவறிய பிதாத்வாதிகளுக்கும் இடையில்
அடையாளம் காட்டக்கூடிய வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னார்? ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப். நபியே, அவன்தான் உன் மீது குர்ஆன் இறக்கினான், வேறு யாரும் இல்லை. அவன்தான் உன் மீது குர்ஆனை இறக்கினான், வேறு யாரும் இல்லை. மின்ஹு, அந்த குர்ஆன்ல ஆயாத் முஹ்கமாத், தெளிவான விளக்கமுள்ள கலங்கமில்லாத கருத்துள்ள வசனங்களும் இருக்கின்றன. ஹுன்ன உம்முல் கிதாப், அதுதான் எல்லா புத்தகத்தில் எல்லா குர்ஆன் முழுவதுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. உம்முல் கிதாப். வ உஹரு முத்தஷாபிஹாத், வேறு சில வசனங்கள் இருக்கின்றன, அவைகள் அர்த்தத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. இரண்டு கருத்துக்கு இடம்பாடுகிறது. ஒன்று சரியானது, ஒன்று பிழையானது. முத்தஷாபிஹாத். அப்ப இந்த முத்தஷாபிஹாத் என்று சொல்லக்கூடிய வசனங்களை, தெளிவான வசனங்களை விட்டுவிட்டு ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்கின்றதோ அவர்கள் இந்த முத்தஷாபிஹாத்தை தான் பின்பற்றுவார்கள். இரண்டு நோக்கம் அவர்களுக்கு. இப்திகா அல் ஃபித்னா, குழப்பத்தை நாடி ஒரு நோக்கம். வபித்திகா தஅவீலி, அதற்கு தவறான விளக்கம் கொடுப்பது இரண்டு நோக்கம். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய யதார்த்தமான விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் விளக்கத்துக்கு வருவோம். நாங்கள் விளக்கம் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். வர்ராசிகூன ஃபில் இல்ம், மாணவர்களே உங்களை பொறுத்தல முக்கியமான ஒரு வசனம். வர்ராசிகூன ஃபில் இல்ம், அறிவில் தேர்ச்சி பெற்றவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள், மாமேதைகள், யகூலூன் சொல்வார்கள், ஆமன்னா பிஹி, இதை நாங்கள் நம்புகிறோம். குல்லும் மின் இன்தி ரப்பினா, இவைகள் அனைத்தும் எங்களுடைய ரப்பாகிய இறைவனிடத்திலிருந்து வந்தது, எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. வமா யத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப், புத்திசாலிகளை தவிர, அறிவாளிகளை தவிர மற்றவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த ஆயத்தை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குர்ஆன்ல மிக முக்கியமான ஒரு வசனம். அஹ்லு சுன்னாக்களுடைய, அதாவது சரியான வழியில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னாக்கள். இன்றைக்கு கபர் வணங்கிலும் நாங்கள் அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கொண்டோம். இன்றைக்கு கபரை வணங்குறான், சாஷ்டாங்கம் செய்கிறான், கபரலை வைத்து கபூரில் அடங்கப்பட்டவரை துவா கேட்கிறான், பச்சை சிரிக்க செய்கிறான், நாங்கள் தான் அஹ்லு சுன்னான்னு சொல்கிறான். இல்லை, உண்மையான அஹ்லு சுன்னா யாருன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் வந்த வஹியை, அந்த வஹிக்கு விளக்கம் கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை சஹாபாக்கள் கொடுத்த விளக்கங்கள் அடிப்படையில் பின்பற்றக்கூடியதான் உண்மையான அஹ்லு சுன்னாக்கள். இவர்களை பொறுத்த வரையில் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்தது, நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த வசனத்தை பொறுத்த வரையில் உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு குர்ஆனை விளங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பிதாத்வாதிகள், வழிதவறியவர்களுடைய, அதாவது மனோ இச்சைக்கு மிகவும் ஒரு எச்சரிக்கையாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வசனமும் நஜ்ரானிலிருந்து வந்த நசாராக்களுக்கு எதிராக இறக்கி வைக்கப்பட்ட வசனம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சில முத்தஷாபிஹாத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் குர்ஆன்ல. இந்த இரண்டு கருத்துக்கு இடமான வசனங்களை
அல்லது அதுக்கு மேற்பட்ட கருத்துள்ள வசனங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வரூஹும் மின்ஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய உயிர்கள் ஒன்று. இதை அவங்க எப்படி தஅவீல் பண்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறான்னு சொன்னா, எனவே அவர் கடவுள் என்று தஅவீல் பண்ணுகின்றார்கள். அதை மறுப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கருத்துக்களை கொண்ட முத்தஷாபிஹாத்தான வசனங்களை தங்களுக்கு சாதகமாக வழிகட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அது பிழை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு வித்தியாசமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால படைக்கப்பட்டாங்க, ஆரம்ப மனிதர். அவருடைய வலது விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க, 2வது அமைப்பு. 3வது அமைப்பு இருவரும் இணைந்ததன் மூலம் கருவறையில் நாங்கள் முன்னால் சொல்லப்பட்ட பிரகாரம் மனிதன் படைக்கப்படுகின்றான். இந்திரிய துரியாக, அலக்காவாக, முதுகாவாக எலும்புகள் படைக்கப்பட்டு தசைகளால் மூடப்பட்டு மனித உருவாக மனிதன் வெளிவருகின்றான். அப்ப 3 அமைப்பு. இப்போ ஒரு சவாலுக்கு இருக்குது ஒன்று, என்னது? பெண்ணிலிருந்து மாத்திரம் அல்லாஹ் படைக்கல என்ற ஒரு சவால். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயிலிருந்து மாத்திரம், பெண்ணிலிருந்து மாத்திரம் படைக்கின்றான். அப்ப நசாராக்கள் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் வாப்பா இருக்காங்க, இவருக்கு வாப்பா இல்லையே, எப்படி பிறந்தாரு? எனவே இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று அவர்கள் கற்பனை செய்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவருடைய விலாதா, அதனுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பாக இருந்ததனால நசாராக்குள் அவரை கடவுள் என்றும் அல்லது கடவுளின் மகன் என்றும், அல்லாஹ்வுடைய மகன் இப்னுல்லாஹ் என்றும் அவர்கள் தவறான வழிகேட்டில் இருந்தார்கள். அதுக்கு மறுப்பாத இந்த வசனம் இறங்குது. 2-3 கருத்துக்குரிய வசனங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாதீங்க, அது வழிகேடு என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இப்போ நாங்கள் பார்ப்போம். ஆரம்பமாக ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் நபியே உம்மீது குர்ஆனை இறக்கி வைத்தான். அதில் ஹிதாயத் இருக்குது, ஒளி இருக்குது, தெளிவு இருக்குது மனிதர்களுக்கு. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழியும் இருக்குது, அதே போல கலங்கம் ஏற்படும் போது தெளிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் குர்ஆனுக்கு இருக்குது. அதாவது சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஆற்றலும் குர்ஆனுக்கு இருக்குது. அதே போல குர்ஆனை பொறுத்த வரையில் மனிதர்களுக்கு ஒளி, அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரகுன் யத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். ஒரு வேத புத்தகத்தை நாம் இறக்கி வைத்தோம் உமக்கு, அது பரக்கத்தானது, முபாரக்கானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அவன்தான் நபியே உம்மீது அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஏன்னா அன்றைய காலத்தில் இந்த குறைஷி காபிர்கள் எல்லாம் இதை நம்பல, இதை மறுத்தார்கள். அசாத்தீருல் அவ்வலீன், மின் சென்றோர்களின் கட்டுக்கதைகள் என்று சொன்னார்கள். இந்த முஹம்மது தன்னுடைய சுய அறிவினால் கண்டுபிடித்தது, ஆக்கி கொண்டது என்று சொன்னார்கள். அவர் படிக்கவே வாசிக்கவும் தெரியும் அவருக்கு.
அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அல்லாஹுதான் உம்மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். அப்ப நசாராக்களுக்கு மறுப்பாக இருப்பது போல அன்றிருந்த குர்ஆனை மறுத்த காபிர்களுக்கும் இது மறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், இந்த குர்ஆன்ல சில வசனங்கள் ஆயாத் முஹ்கமாத் வசனங்கள் இருக்கின்றன. அது முஹ்கம் என்றால் தெளிவான விளக்கத்தை தரக்கூடியது, தெளிவான கருத்தை சொல்லக்கூடியது. அதை வாசித்தா யாருக்கும் விளங்கும், எந்த குழப்பம் இருக்காது, இன்னொரு கருத்துக்கு இடம்பாடு இருக்காது. தெளிவான விளக்கத்தை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. அதுதான் குர்ஆனுக்கு அடிப்படை. உன்ன உம்முல் கிதாப், உம்மன தாய், இங்க அர்த்தம் என்ன, அடிப்படை. உம்முல் குரா, கிராமங்களுக்கு, அதாவது கிராமங்களுக்கு தாய் மக்கா. அதே போல இங்க உம்முல் கிதாப் வேத புத்தகத்தின் தாய் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை அதுதான். இதுல எந்த கலங்கமும் இருக்காது. எனவேதான் இதற்கு அஸ்ல் என்று சொல்லப்படுகின்றது. சரி, உதாரணம் மூலமா நாங்கள் விளங்குவோம். குர்ஆன்ல பல இடங்கள்ல நிறைய வசனங்கள், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் ஒருவன். இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா, இரண்டாவது கருத்துக்கு இடம் இருக்கா? இல்லை, தெளிவான விளக்கத்தை சொல்லக்கூடிய வசனங்கள். சரி, வேறு இடங்கள் அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். இதுல ஏதாவது கருத்து முரண்பாடு இருக்கா? இல்லை, தெளிவா சொல்லுது தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை கடைபிடிங்கள். இகாமத்து ஸலா என்பது ஒரு சொல் சிறிசாக இருந்தாலும் கூட விரிவான விளக்கத்தை உள்ளடக்கக்கூடியது. இகாமத்து ஸலா அது உதுவை உள்ளடக்கம், தூய்மையை உள்ளடக்கம், கிபிலாவை முன்னோக்குவது உள்ளடக்கம், தொழுமிடம் தூய்மையா இருக்கும் என்பது உள்ளடக்கம். இகாமத்து ஸலா தக்பீர் கட்டுவதை, இஹ்லாஸை, நியத்தை மனதில் உதிப்பதை, இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கும் இகாமத்து ஸலா. இந்த தொழுகிற மட்டுமில்லை, தொழுகைக்கு தேவையான அத்தனையும் உள்ளடக்கக்கூடிய இகாமத்து ஸலான்னு சொல்றது. அப்ப அல்லாஹ் தஆலா அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இதுல இரண்டாவது கருத்துக்கு இடம்பாடு கிடையாது. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் அல்லது ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட, திருமணம் முடிக்கல ஹராமாக்கப்பட்டு. இதுல இரண்டாவது கருத்து இருக்கா? இல்லை, வாதிடத்துக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, செத்து போன, தானாக செத்து போனது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இதுல வாதத்துக்கு இடம் இருக்கா? தேவையில்லை, தானா செத்து போச்சா விட்டுரு. இப்படி உதாரணத்துக்கு சொன்ன குர்ஆன்ல ஏராளம் இருக்கு. இப்ப இவைகள் எல்லாம் முஹ்கமாத்துன்னு சொல்லப்படும். அப்படின்னு சொன்னா இரண்டு கருத்துக்கு இடம்பாடு இல்லாமல் தெளிவான கருத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். இதுல இரண்டாவது கருத்துக்கு இடம்பாடு கிடையாது. இதுதான் குர்ஆனில் கூடுதலாக இருப்பதே. இந்த வசனங்கள் பொறுத்தவரையில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து வௌஹரு முத்தஷாபிஹாத், வேறு சில வசனங்கள் இருக்கின்றன, அதில் இஷ்திபாஹ் இருக்குது. அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தை உள்ளடக்கக்கூடியதா இருக்குது. எதை எடுப்பது எதை விடுவது என்ற குழப்பம் ஏற்படும். இதனால் அல்லாஹ் சொல்றான், யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தவறான விளக்கத்தை சொல்வதற்காகவும் முத்தஷாபிஹாத்தை பின்பற்றுவார்கள்.
அல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னா வ இப்திகா தஅவீலிஹி. அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் விளக்கம் நாங்கள் பார்ப்போம். முத்தஷாபே ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தை உள்ளடக்கக்கூடிய வசனங்கள். அதில் சரியான கருத்தும் இருக்கும், பிழையான கருத்தும் இருக்கும். விரிவா பார்ப்போம். நாங்கள் குர்ஆன்ல முத்தஷாபே பல வகை. ஒன்று, சில முத்தஷாபிகாத்துகளை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவன், வேறு யாருக்கும் தெரியாது. இஸ்தஅஸர அல்லாஹு பிஇல்மி ஹகீகத்தி, அவருடைய ஹகீகத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சென்ற பாடங்களில் பார்த்தோம் நாங்கள். இதே சூரத் ஆல இம்ரான்ல ஆரம்பத்தில் பார்த்தோம் நாங்கள். என்ன பார்த்தோம்? அலிஃப் லாம் மீம் ஹுரூஃபுல் முகத்தா. குர்ஆனுடைய 29 அத்தியாயங்களுக்கு முன்னால் ஆரம்பத்தில் சில எழுத்துக்கள் வரும். சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம், இதே போல ஆல இம்ரான் அலிஃப் லாம் மீம். அப்ப இந்த எழுத்துக்குரிய விளக்கம் அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு பார்த்து நாங்கள் பார்த்தோம். இதற்கும் சிலர் விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள், பிழையான விளக்கங்களை. இந்த ஹுரூஃப்கள், இந்த எழுத்துக்கள் சூராக்குடைய பெயரை சொல்லுகின்றன. வேறு சிலர் வேறு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆனால் உண்மையாக பார்க்க போனால் இதனுடைய உண்மையான ஹகீகத்தை, அலிஃப் லாம் மீம், இதனுடைய ஹகீகத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். குர்ஆன்ல 29 அத்தியாயங்களுக்கு முன்னால இப்படி வருகிறது. எனவேதான் சரஃபு சாலிஹீன்கள், ஆரம்ப காலத்தில் வந்த அறிஞர்கள், ஐம்மாக்கள் அல்லாஹ்விடத்தில் இதை பொறுப்பு சாற்றிருக்கின்றார்கள். அதுக்கு விளக்கம் சொல்லவில்லை. அல்லாஹு ஆலம். அநேகமான தப்சீர்ல பார்த்தா அல்லாஹு ஆலம்னு போட்டிருக்கும். இதனுடைய அர்த்தத்தை, இதனுடைய விளக்கத்தை, இதனுடைய ஹகீகத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை உமூருல் கைப், கைபான விஷயங்கள். சூரத்துல் பக்ராவில் நாங்கள் விளக்கம் பார்த்தோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். முத்தகீன்கள் யாரு? பயபக்துள்ள மக்கள் யாரு? யுமினூன பில் கைப், கைபை, மறைவான விடயங்களை நம்புபவர்கள். இந்த கைபான விடயங்களை பொறுத்தவரையில் ஏராளம் இருக்குது. உதாரணமாக சொல்வதா நயீமுல் ஜன்னா, சுவர்க்க இன்பங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது குர்ஆன்ல. ஹூர்லியின் பெண்கள் சொல்லப்பட்டிருக்குது, கனிவர்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது, தென்றல் காற்று சொல்லப்பட்டிருக்குது, சிதறத்துல் முன்தஹா மரம் சொல்லப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏராளமான குர்ஆன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக முந்திரின்னு சொன்னால் எங்களோட பார்வைக்கு வர நாங்கள் பாய்க்கிற சாப்பிட்ற முந்திரி தான். பொதுவாக முந்திரினா தெரியும் எல்லாருக்கும். சரியா? ஆனால் அந்த முந்திரியுடைய ஹகீகத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால அல்லாஹு அஸ்ஸ வஜல், ஹதீஸுல் குத்ஸி, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஅதத்து லிஇபாதி ஸாலிஹீன், சாலிஹான எனது அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர்.
மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், எனது சாலிஹான அடியார்களுக்கு நான் தயார் செய்ய வைத்திருக்கிறேன் ஒரு கண்ணும் பார்க்கல, மால ஐனுன்றா, அது ஒரு கண்ணும் பார்த்திராத இன்பங்கள். வலா உதுன் சமியாத், ஒரு காதும் கேட்காத இன்பங்கள். வலா ஹதர அலா கல்வி பஷர், ஒரு மனித உள்ளத்திலும் உதிக்காத இன்பங்கள். அப்ப இதோடைய ஹகீகத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஹூர்லின் பெண்கள் என்று அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அவர்களுடைய வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான ஹகீகத் என்ன அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது. அப்ப உமூருல் கைப், மறைவான விடயங்கள். இப்ப இந்த ஹதீஸை உண்மைப்படுத்துமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்து சஜ்தாவுல, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே கொண்ட ஹதீஸுல் குத்ஸியில் சொல்லிய விஷயம், அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர் என்ற இந்த வர்ணனைக்கு ஒப்பாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய மன குளிர்ச்சிக்காக, மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அவருடைய கண் குளிர்ச்சிக்காக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இன்பங்களை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது. பேரு தான் தெரியும் எங்களுக்கு, ஆனால் அதனுடைய ஹகீகத் என்ன அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதாபுன்னார் இல்முல் கைப், நரக வேதனை, நரக நெருப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இருக்கு நெல்லி போட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைவரையும் அல்லாஹு தஆலா அந்த பயங்கரமான நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அதனுடைய பண்புகளை சிபாத்துக்களை பொதுவாக தெரியும் எங்களுக்கு. பயங்கரமானது, மிகவுமே ஆழமானது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் இருக்கும்போது ஓசைன்னு கேட்குது, ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு பொருள் வீசப்பட்டது அடித்தளத்தை சென்றடையக்கூடிய சத்தம் கேட்குது. அல்லாஹ் கேட்க வச்சான். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு. சஹாபாக்கள் அவங்களுக்கு தெரியான்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 70,000 வருடங்களுக்கு முன்னால் எரியப்பட்ட ஒரு கல் இப்போதான் நரகத்தின் அடித்தளத்தை அடைந்திருக்கின்றது. நவுதுபில்லாஹ். அவ்வளவு ஆழமானது. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே போல அது நெருப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. உலகத்தில் நாங்கள் வாய்க்கக்கூடிய நெருப்பை போல 79 மடங்கு அதிகமானது. இல்லை மணிக்கோணி 69 மடங்கு அதிகமானது. இது ஒரு மடங்குண்டா அது 70 மடங்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒரு மடங்கு நெருப்பையே எங்களால் தாங்க முடியல. அப்ப 70 மடங்கு அகோரம் கொண்ட நெருப்பு எப்படி இருக்கும் அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது. இதே போல நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஏனைய தண்டனைகள் இதுகளை பற்றியெல்லாம் பேர்ல கேட்கிறோம். ஆனால் அதனுடைய ஹகீகத் என்ன அல்லாஹ் தஆலா வேறு யாருக்கும் தெரியாது. இது ஒரு வகை. அப்ப உமூருல் கைப் முத்தஷாபிஹில இதுவும் ஒரு வகை. சரி, மூன்றாவது ஒரு வகை இருக்குது, ஆயாத்து சிஃபாத். அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லக்கூடிய வசனங்கள். இதில் தான் பிதஅத்வாதிகள், வழிகட்ட கூட்டங்கள் வழி தவறி இருப்பதை பார்க்கின்றோம். ஏன்னா இதில் அர்த்தம் அவங்களுக்கு சரியா புரியல, குழம்பிட்டாங்க.
அல்லாஹ் சொல்லக்கூடிய சிபாத்துகளை குர்ஆனில் இருப்பது போல வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு நிரூபித்தால் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போகும் சொல்லி போட்டு சந்தேகப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். உதாரணத்துக்கு சொல்றேன், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மேலானான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க சொன்னா இஸ்தௌலான்னு சொல்றாங்க. இஸ்தவாண்டா இஸ்தௌலா அப்படின்னு சொன்னா இவ்வளவு காலம் அரசுக்கு மேலே வைக்கல, இப்பதான் அரசை கைப்பற்றியான்னு அர்த்தம் வருது. நஊது பில்லாஹ். அப்படின்னு சொன்னா அர்த்தம் வரும் எப்படி, இவ்வளவு காலமும் அரசு வந்து இன்னொருத்தர் கையில் இருந்துச்சு, அல்லாஹுத்தாலா கைப்பற்றினான் அப்படி அர்த்தம் வரும். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அப்ப சரியான கருத்து என்ன, அர் ரஹ்மான் அரசின் மேலானான், எங்களுக்கு தெரியாது எப்படி நீர் போட்டு. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதே போல யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவர்களின் கைகளின் மீது இருக்கின்றதே. அல்லாஹ் தஆலா தனக்கு கையை இஸ்பாத் பண்ணுகின்றான். இதை வழிகட்டவர்கள் தவில் பண்றாங்க அல்லாஹ்வுடைய பிடி. கையை அல்லாஹ்வுக்கு இஸ்பாத் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இஸ்பாத் பண்ணினா எங்களுக்கு கை இருக்கு அவனும் கை இருக்கு, எனவே மனிதனுக்கு ஒப்பாகி விடுவான் என்று சந்தேகப்படுறாங்க. இல்லை, அல்லாஹ் சொல்றானே கை இருக்கு நீல போட்டு இஸ்பாத் பண்ணிட்டு போக முடியாது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எங்களை போல இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாலும் அவன் எங்களை போல ஆகிவிடுவானே. அப்ப அவனுக்குரிய சிபத்துகளை சொல்லப்படும் போது அல்லாஹ்வுடைய இருப்புக்கேற்றவாறு தாத்துக்கேற்றவாறு அவருடைய சிபத்துகள் இருக்குமே அல்லாமல் எங்களுடைய கையக்கார நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், நாங்கள் இஸ்பாத் பண்ணி போயிட வேண்டியதான். அடுத்தது வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இதை வேறு விதமாக தவீல் பண்றாங்க. ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வோட வஜ்ஹை விளங்கி கொண்டாங்க. அவங்க யாரும் விளக்கம் கேட்க போகவில்லை. அல்லாஹ்வுடைய கை என்றா அல்லாஹ் விளங்கி கொண்டாங்க, விளக்கம் சொல்ல போகவில்லை. அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அரசின் மீதானான், அதுக்கு எப்படின்னு யாரும் கேட்க போகல. அல்லாஹ் பற்றி எங்களுக்கு தெரியாது, அவன் சொல்றதானே எங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடையும் அல்லாஹ் பெரியவன். எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க நம்பித்தான் ஆகணும். அதே போல அவனுக்குரிய சிபத்துகள் எல்லாம் சொல்லும் போது அதை தவீல் பண்ணாமல் ஏற்றுக்கொண்டு இஸ்பாத் பண்ணினோமே ஆனால் நாங்கள் தப்பி கேட்ட அல்லா நீ சொன்ன உனக்கு தான் கை இருக்குன்னு சொல்லி போட்டு, உனக்கு தான் முகம் இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் நம்பினோம், அவ்வளோதான். அது எப்படி எங்களுக்கு தெரியாது. எங்கட முகத்தை கட் பண்ணக்கூடாது, எங்கட கையை கட் பண்ணக்கூடாது. எப்படி அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லும் போது நாங்க எங்களுடைய இருப்பை அதுக்கு ஒப்பிடுவதில்லையோ, அதே போல அவனுடைய சிபத்துகளையும் எங்களுடைய சிபத்துகளுக்கு ஒப்பிடக்கூடாது. மாறாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அதை இஸ்பாத் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். இதனால் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவருடைய காலத்தில் அவங்க சொல்றாங்க ரஹிமஹுல்லா, இந்த இஸ்திவாவை பற்றி அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அர்ஷின் மேலானான் என்பதை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க அல் இஸ்திவாவு மஅலூமுன், அர்ஷின் மேலானான் என்பது தெளிவு, நாங்கள் குழம்ப தேவையில்லை. வல் கைஃபு மஜ்ஹூல், அது எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது, மறைவானது. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை நம்புவது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அது எப்படி என்று கேள்வி கேட்பது பிதஅத்தாகும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஐமாக்கள் ஆரம்பத்தில் வந்தவர். இந்த 4 ஐமாக்கள் மாலிக், அபு ஹனீஃபா, ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த 4 பேர்ல ஆரம்பத்தில் வந்தவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. அப்ப அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள்
அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது, சிபாத்துகளை பற்றி சொல்லும்போது அதை அப்படியே இஸ்பாத் பண்ணினார்கள் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம். இதான் அகீதத்து அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ. சரியான வழியில் இருக்கக்கூடிய அஹ்லி சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா. வழிகாட்டி இருப்பவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டு மாட்டிக்கொண்டார்கள். எப்படி? இதற்கு ஒரு பைத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அந்த காலத்தில் அந்த பைத் சொன்னது யாருன்னு தெரியாது. என்ன பைத்தி? கதிஸ்தவா பிஷ்ருன் அலல் இராகி மின் கைரி செய்பின் வலா தமின் மிஹ்ராகி. ஒரு பைத்து யாரு பான்னு தெரியாது. இந்த பைத்தின் அர்த்தம் என்ன? பிஷ்ர் என்பவர் இராக்கின் மீது அதாவது ஆட்கொண்டார், அதாவது ஆட்சியை கைப்பற்றினார். ஆட்சியை ஈராக்குடைய ஆட்சியை தன் வசம் கைப்படுத்தி உள்ளடக்கிக் கொண்டார். மின் கைரி செய்ப், வாலுமில்லாமல் ஒரு துளி இரத்தமும் சிந்தாமல். இந்த பைத்த ஆதாரமாக வச்சு அர் ரஹ்மானு அலல் இஸ்தவான்னு சொன்னால் அல்லாஹு தாலா அரசின் மீது ஆதிக்கம் செலுத்தினார்னு சொன்னார்கள். இப்போ மாட்டிக்கொண்டாங்க. எப்படி மாட்டிக்கொண்டாங்க? அப்போ இதுக்கு முந்தி அரசு இன்னொருத்தர கையில் ஏந்திக்கிறேனா, அவனை தோக்கடிச்சு போட்டு அல்லாஹ் கைப்பற்றினான். மாட்டிக்கொண்டாங்க. சரியா? யதுல்லாஹி பௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய அவர்களின் கையின் மீது இருக்கிறது. எது என்றால் உதவி. அப்ப இன்னொருத்தர் வந்து பல் யதாஹு மபுசூதத்தானி குர்ஆன்ல வருது. யுன்ஃபிகு கைஃபா, அவனுடைய இரு கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கின்றன அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? இரண்டு உதவி சொல்ல போறீங்களா? மாட்டிக்கொண்டான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்படி அந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்களுக்கு தவறான விளக்கம் கொடுப்பது யாரு? ஃபமல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், இந்த வசனத்தால் சொல்றான். உள்ளத்தில் யாரிடத்திலே வழிகேடு இருக்கின்றதோ அவர்கள் தான் அதில் தவறான விளக்கத்தை பின்பற்றுவார்கள். இறந்து கருத்துக்கு இடம்பாடான வசனங்கள் இருக்கக்கூடிய தவறான விளக்கத்தை பின்பற்றுவார்கள். அப்ப இவங்க தவறான விளக்கத்தை பின்பற்றியதனால வழிகேட்டில் சென்று விட்டார்கள். அவர்கள் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பாரதூரமான குறைவை ஏற்படுத்தக்கூடியது. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் இருக்கிறானா இல்லையாகிவிடும். நஊது பில்லாஹ். இன்னொரு விளக்கம் அர் ரஹ்மான் அலல் இஸ்தவான்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? அப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு, ஒதுக்கப்பட்டு. அல்லாஹ்வுக்கு என ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒப்பாகக்கூடியது பொருத்தமில்லை என்ற விளக்கம் தாராங்க. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படாவிட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வை இல்லைன்னு போயிடும். நஊது பில்லாஹ். அவன் படைத்த அனைத்து உலகங்களையும் சூழ்ந்தவனாக அர்ஷின் மேல் அமர்ந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னா பிரச்சனை முடிஞ்சு. அல்லாஹ் ரஹ்மான் அல் இஸ்திவா என்று சொன்னது போல சொல்லி போட்டு நாங்கள் நின்று கொண்டோம் என்று சொன்னால் அவனுடைய கைப்பேத்தி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய தப்பி விளக்கம் சொல்ல போய் வழிகேட்டுக்கு சென்று விடக்கூடாது. இப்படி இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த முத்தஷாபிஹாத் சம்பந்தமான நாங்கள் 3 விஷயங்கள் பார்த்தோம். 4வது அஷ்ராத்து ஸா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அதே போல 5வது ஒன்றும் இருக்கின்றன. அதாவது சில முத்தஷாபிஹாத்துகள் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன உம்முல் கிதாப். குர்ஆன் எல்லா வசனங்களுக்கும் முஹ்கமாத் வரக்கூடிய வசனங்கள் அடிப்படை. அந்த அடிப்படையின் மீது திருப்பி பார்த்தால் அதனுடைய சரியான விளக்கம் கிடைக்கும். போன்ற விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் விரிவாக பார்ப்போம். வல்ல ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் அருள் புரிவானாக. நாம் பேசியதை கேட்டதை சரியாக விளங்கி கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.